சிறகடிக்க ஆசை சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். வரப்போற எபிசோட் எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாம். முத்து எப்பவும் போல தன்னோட காரை எடுத்துக்கிட்டு சவாரிக்கு கிளம்புறாரு. முத்து கார் எடுத்துக்கிட்டு போற வழியில அந்த பக்கமா சந்தோஷி சார் தன்னோட கார் ரிப்பேர் ஆன டென்ஷன்ல ரொம்பவும் டென்ஷனா நின்னுக்கிட்டு இருக்காரு. சந்தோஷி சார் நின்னுக்கிட்டு இருந்ததை பார்த்த முத்துக்கு இவர் ஏன் இங்க நின்றுட்டு இருக்காரு, நம்ம போய் என்னன்னு கேட்போம், கேட்காம போனா மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இறங்கி நேரா சந்தோஷி சார் கிட்ட போறாரு முத்து. முத்துவை பார்த்த சந்தோஷி சார், அட வாப்பா முத்து, என்ன இந்த சைடு? அது இல்லை சார், அப்படியே சவாரி ஏதாவது கிடைக்குமான்னு இந்த பக்கமாக போனேன். சரி உங்களை பார்த்தேன், அதனால என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல இங்கே சந்தோஷி சார் சொல்கிறாரு, அது எப்போ கேட்குறேன், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்து இந்த கார் வேற சொதப்பிடுச்சு, இந்த மெக்கானிக் வேற இதெல்லாம் பார்த்தே வைக்க மாட்டான் போல. சரிப்பா நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன், நான் கார் ரெடி ஆனதுக்கப்புறம் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சந்தோஷி சார் சொல்ல இங்கே முத்து இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, சார் மெக்கானிக் கார் ரிப்பேர் பண்ணி பொறுமையாக எடுத்துகிட்டு வருவார், நீங்கள் வாங்க நம்ம காரில் போகலாம், நீங்கள் வேறு ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்குன்னு சொல்லியிருக்கீங்களே, வாங்க சார் அப்படின்னு கூப்பிட இங்கே சந்தோஷ் சார் சொல்கிறாரு, அட வேணாம்ப்பா, நீ வேற சவாரிக்கு போயிட்டுருக்க, இந்த நேரம் உன் கூட நான் வந்து உன் சவாரி கெட்டு போச்சுன்னா அப்படின்னு சொல்ல, சார் உங்களால் எங்கள் அண்ணன் மனோஜுக்கு பெரிய டீலர்ஷிப்பே கிடச்சிருக்கு, அப்படி இருக்கும்போது உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போக முடியுமா, அது வேற நீங்கள் அர்ஜென்ட்டுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வாங்க சார் அப்படின்னு முத்து கட்டாயப்படுத்த இங்கே சந்தோஷ் சார், சரிப்பா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இங்கே சந்தோஷி சார் ஏதோ ஒரு விஷயமா இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது முத்து அங்கே ஒரு ஓரமாக போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறாரு. முத்து ஏதோ தன்னோட மனசில் யோசிச்சுக்கிட்டு ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்க, அங்கே பக்கத்தில் ரைட்டர் உக்காந்துட்டு இருக்காரு. அந்த ரைட்டரை பார்த்ததும் இந்த முத்துக்கு ஏதோ ஒன்று தோணுது, ஆமாம் இந்த ரைட்டர் சார் தானே அன்னைக்கு கூட யாருக்கும் நம்மளை சாட்சி கையெழுத்து போட சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போனார், ஆனால் சரியாக கவனிக்கல, இப்போ யாருன்னு விசாரிப்போம் அப்படின்னு அந்த ரைட்டர் கிட்ட கொஞ்சமா பேச்சு கொடுக்கறாரு முத்து. முத்து ரைட்டர் கிட்ட சொல்றாரு, சார் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ல இங்க ரைட்டர் இருந்துக்கிட்டு, அட யாருப்பா நீ, ஒரு நாளைக்கு 50-60 கேஸ் வந்து போகுது, இதுல நீ உன்னை யாருன்னு தெரியுதுன்னு கேட்டா எனக்கு எப்படிப்பா தெரியும், சொல்லு நீ யாரு அப்படின்னு கேட்க இங்கே முத்து இருந்துக்கிட்டு, சார் அன்னைக்கு கூட என்னோட ஒய்ஃபோட பைக் லைசன்ஸை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டதா நான் இங்கே வந்திருந்தேன், அப்போது நீங்கள் கூட என்னை அர்ஜென்ட்டாக கூப்பிட்டு நான் கூட அன்னைக்கு ஒரு பொண்ணை சவாரிக்கு கூட்டிகிட்டு வந்தேன்ல, அந்த பொண்ணுக்கு கூட சாட்சி கையெழுத்து போட சொன்னீங்களே, அது எதுக்கு சார், எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ப்ளீஸ் சார் சொல்லுங்களேன். ஓ நீயாப்பா, உன் பேர் முத்து தானே அப்படின்னு அந்த ரைட்டரும் கேட்குறாரு. அட ஆமாம் சார், என் பேர் முத்து தான், பேர்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க, ஆனால் முகத்தை தான் ஞாபகம் வச்சு இல்லை, சாரிப்பா என்ன ரைட்டர் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு. அட அதுவா முத்து, ஏதோ ஒரு பொண்ணு 27 லட்ச ரூபாவை ஏமாத்திட்டு போயிட்டாலாம் ஃபாரினுக்கு, அவள் இப்போ வந்ததும் கையும் களவுமா பிடிச்சி அவகிட்ட வட்டியும் முதலுமா வாங்கியிருக்காங்க, கேஸ் கொடுத்தவங்களுக்கு சாட்சி கையெழுத்து அவங்களே போட்டுக்கினாங்கப்பா, ஆனால் அந்த ஏமாத்திட்டு போச்சுல அந்த பொண்ணுக்கு கையெழுத்து போட தான் யாரும் இல்லை, அதனால தான்ப்பா உன்னை அவசரமாக கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்க, யார் அது எனக்கு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்ல, அட இருப்பா நான் அந்த ஃபைலை எடுக்கிறேன் அப்படின்னு அங்கே இருந்த ஃபைலை எடுத்து முத்துக்கிட்ட கொடுக்க, அந்த நேரம் சந்தோஷி சார் அவரோட வேலையை முடிச்சுட்டு முத்து பக்கத்தில் வராரு. என்ன முத்து எங்க என்ன இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சந்தோஷி சார் கிட்ட சொல்கிறாரு முத்து. என்னப்பா முத்து, ஏதோ சாட்சி கையெழுத்து அது இதுன்னு சொல்கிற, தேவையில்லாமல் நீ அதெல்லாம் போடக்கூடாதுப்பா, நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனைனா நீ தான் கோர்ட்டு கேஸுன்னு திரியிற மாதிரி வரும், இனிமேல் இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காத. அது சரி யாருக்காக நீ கையெழுத்து போட்ட அப்படின்னு சொல்ல, இதோ இந்த ஃபைலில் இருக்கிறவங்களுக்கு தான், நானே இப்போ தான் சார் வாங்கி பார்க்குறேன் அப்படின்னு முத்து சொல்ல, இங்கே சந்தோஷி சார் எங்கே கொடு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வாங்கி பார்க்குறாரு. அந்த ஃபைலை வாங்கி பார்த்த சந்தோஷி சாருக்கு ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிடுது. அதை பார்த்த முத்து கேட்குறாரு, என்ன சார் ஃபைலை படிச்சுட்டு நீங்கள் எதுக்கு ஷாக் ஆகுறீங்க அப்படின்னு கேட்க, இருப்பா முத்து, இந்த விஷயம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், நீ அதுக்கு மேலே டென்ஷன் ஆகி கோவமாக ஆயிடுவ அப்படின்னு சொல்ல, இங்கே முத்து இருந்துக்கிட்டு கேட்குறாரு, என்ன சார் சொல்கிறீங்க, அப்படி என்ன அந்த ஃபைலில் இருக்குது அப்படின்னு சொல்ல சந்தோஷி சார் சொல்கிறாரு, ஏன்பா இந்த சைன் பண்ணியிருக்கிறதே மனோஜும் ரோகிணியும் தான் தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்க, இந்த ஃபைலில் மனோஜ் ரோகிணின்னு இருக்கா, என்ன ரைட்டர் சார் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல, அட ஆமாப்பா அந்த ஏமாத்திட்டு போன பொண்ணுன்னு சொன்னல, அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து இவங்க தான் பணத்தை வாங்கினாங்க,
மொத்தம் 27 லட்ச ரூபாய் தான் எடுத்துக்கிட்டு போனா. ஆனா இவங்க வாங்கினது என்னமோ வட்டியும் முதலுமா சேர்த்து 30 லட்ச ரூபாய் அப்படின்னு ரைட்டர் எல்லாத்தையும் சொல்ல இங்க முத்து இருந்துகிட்டு ரொம்பவும் ஷாக் ஆயிடுறாரு. அதை கவனிச்ச சந்தோஷி சார் கேக்குறாரு, என்னப்பா முத்து, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, உனக்கு எதுவுமே தெரியாதா? ஏன் பணத்தை வாங்கினதை உங்ககிட்டலாம் சொல்லலையா அப்படின்னு சொல்ல இங்க முத்து இருந்துக்கிட்டு, சார் எங்க கிட்ட 2 பேருமே மறைச்சிட்டாங்க சார், எதுவுமே எங்க வீட்டில் சொல்லலை. இப்போ கூட பாருங்க, உங்களுக்காக நான் ஸ்டேஷனுக்கு வந்தேன், யதார்த்தமாக தான் இந்த ரைட்டர் கிட்ட விசாரிச்சேன், கடைசியில் இவ்வளோ பெரிய உண்மை தெரிய வந்திருக்கு அப்படின்னு முத்து சொல்ல சந்தோஷி சார் சொல்றாரு, அட என்னப்பா சொல்ற, இவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலை பண்றாங்களா? இவங்களை நம்பி நான் வேற டீலர்ஷிப் வேற கொடுத்துருக்கேன், இதெல்லாம் சரிப்பட்டு வருமான்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்ல, இல்லை சார், அவங்க 2 பேரும் எங்கள் வீட்டில் தான் திருட்டு வேலை பண்ணுவாங்க, மற்றபடி அந்த மனோஜ்லாம் பார்த்துப்போம் சார், நீங்கள் அந்த டீலர்ஷிப்பெல்லாம் கேன்சல் பண்ணாதீங்க, இந்த மேட்ரை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் வாங்க சார், நான் உங்களை எங்கே இறக்கி விடணுமோ இறக்கி விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சந்தோஷ் சாரை கூட்டிகிட்டு போய் அவர் இறங்க வேண்டிய இடத்துல விட்டுட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன முத்து பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு, அப்பா அம்மா எல்லாம் எங்கே இருக்கீங்க? டே ரவி அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே முத்து வீட்டு உள்ள வர இங்க மனோஜும் ரோகிணியும் இருந்துக்கிட்டு, என்ன இவருக்கு வேற வேலையே இல்லையா, சும்மா கத்திக்கிட்டே தான் இருப்பாரா அப்படின்னு யதார்த்தமா சாதாரணமா வெளியே வராங்க. உடனே விஜயா இருந்துக்கிட்டு, டேய் என்னடா உனக்கு எப்பா பாரு வீட்டு உள்ள வந்தாலே கத்துற வேலை தான், ராத்திரியானா குடிக்கிறது, பகலானா கத்துறது, வேற வேலையே இல்லையாடா? இப்பதானே சவாரிக்கு போனேன், அதுக்குள்ள எதுக்கு நீ வீட்டுக்கு வந்த அப்படின்னு விஜயா கத்த. ரவி உடனே சொல்றாரு, டேய் ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்ல இங்க அண்ணாமலை இருந்துக்கிட்டு, என்ன முத்து எதுவாக இருந்தாலும் வா வந்து இப்படி உக்காந்து சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்பா இங்க உக்காந்து பேசுற விஷயமே கிடையாது, இதோ இங்க நிக்கிறானே ஓடுகாலி, இந்த ஓடுகாலி செஞ்சிருக்க விஷயம் என்னன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, இவனை அடிச்சே வீட்டை விட்டு துரத்துவீங்க அப்படின்னு சொல்ல இங்க அண்ணாமலை இருந்துக்கிட்டு, டேய் என்ன தண்டை சொல்ல வர, தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்பா உங்களோட 27 லட்ச ரூபாய் பணம் கிடைச்சிருச்சுப்பா. இப்படி சொன்னதும் இங்க அண்ணாமலைக்கும் விஜயாவுக்கும் வாய் அடிச்சு போயிடுறாங்க. விஜயா, என்னது 27 லட்ச ரூபாய் கிடைச்சிருச்சா? என்னடா சொல்ற, பகல்லே ஏதாவது போட்டுட்டு வந்துட்டியா, அதான் இப்படி வந்து உளறிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க அண்ணாமலை சொல்றாரு, என்னடா முத்து சொல்ற, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எதுவாக இருந்தாலும் தெளிவா சொல்லு. தோ சொல்றேன்ப்பா, இப்போ சொல்றேன் பாருங்க, இதோ இங்க நிக்கிறாங்களே ஓடுகாலியும் பார்லர் அம்மாவும், இவங்களுக்கு கடை வைக்கிறதுக்கு பணம் எங்க வந்ததுன்னு சொன்னாங்க? இதோ இந்த பார்லர் அம்மாவோட அப்பா வெளிநாட்டிலேருந்து அனுப்பின பணம் தானே சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாதுப்பா, உங்களோட பணம் எப்பவோ வந்துடுச்சு கைக்கு, ஆனால் இந்த திருட்டு ஓடுகாலி தான் உங்ககிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்ல, டேய் என்ன தாண்டா சொல்கிற அப்படின்னு அங்கே இருந்த ரவியும் கேட்க, இரு ரவி சொல்கிறேன், அதாவது இதோ இங்கே நிற்கிறானே ஓடுகாலி, இவன் கல்யாணத்தில் 27 லட்ச ரூபாய் அப்பாவோடையதை எடுத்துக்கின்னு போனானே, அதுவும் இவன் ஒரு திருடன், இவங்கிட்டேருந்து ஒரு திருடி பணத்தை எடுத்துன்னு போயிருக்காளே, அவகிட்ட இருந்து பணம் வந்துடுச்சு, எப்படி வந்ததுன்னு கேளுங்க அப்படின்னு முத்து சொல்ல இங்க அண்ணாமலை இருந்துக்கிட்டு, என்னப்பா முத்து சொல்ற, பணம் கிடைச்சிருச்சா, எப்படி அப்படின்னு சொல்ல, அதான்ப்பா இன்னைக்கு ஒரு நாள் மீனா கூட நோ பார்க்கிங்கில் வண்டியை விட்டுட்டான்னு சொல்லிட்டு பைக்கை கூட பிடிச்சிட்டு போயிட்டாங்கள, அப்போ கூட நான் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேனே, அப்போ ஒரு ஃபாரின் லேடி கூட என்கிட்ட சவாரி கேட்டுக்கிட்டு 2-3 நாளாக அதை வச்சு தான்ப்பா சுற்றிக்கிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு தான்ப்பா இவங்கிட்ட இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு போயிருக்கா, எனக்கே தெரியாமல் நான் போய் அந்த பொண்ணுக்கு சாட்சி கையெழுத்து போட்டிருக்கேன்ப்பா, அது என்ன ஏதுன்னு விசாரிக்க போனா அப்புறம் தான் சொல்கிறாங்க இடையும் முதலுமா சேர்த்து 30 லட்ச ரூபாய் வாங்கிட்டு வந்ததா, பாருங்கப்பா உங்களோட பணம் கிடைச்சோம் அது உங்கள் கைக்கு வரல பாருங்க, எவ்வளோ திருட்டு வேலை பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த 2 பேரும் அப்படின்னு முத்து எல்லா உண்மையும் சொல்ல இங்க ரவி இருந்துக்கிட்டு, டே மனோஜ் என்னடா இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க, இந்த பணம் தான் காணாம போச்சு, சரின்னு நாங்கள் அமைதியாக இருந்துட்டோம், இப்போ அந்த பணம் கிடைச்ச பிறகும் நீ அந்த பணத்தை எடுத்து உன் செலவுக்கு பண்ணியிருக்க, அந்த பணத்தில் எங்களுக்கும் ஷேர் இருக்குடா, நீ எந்த தைரியத்தில் எங்ககிட்ட கேட்காம உன் கடைக்கு நீ யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு ரவியும் இங்கே கத்த, இங்கே விஜயா இருந்துக்கிட்டு, டே மனோஜ் இங்க முத்து சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு விஜய இருந்து கத்தன கத்துல இங்க ரோகிணிக்கு ரொம்பவும் பதட்டமாயிடுது. உடனே மனோஜ் சொல்றாரு, அது வந்துமா அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல இங்க முத்து இருந்துக்கிட்டு, டேய் மரியாதையா உண்மையை சொல்லு, எல்லா ஆதாரத்தோட எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன், இங்க பாரு அந்த ஃபைலோட ஃபோட்டோ, இப்போ நான் இதை போட்டு காமிச்சேன்னு வச்சுக்க,
நீ அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க மனோஜ் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறத பார்த்த முத்துக்கு பயங்கர கோவம் வந்து வேக வேகமா மனோஜோட சட்டைய பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே விஜயா இருந்துகிட்டு, டேய் விடுடா, நான் என்னன்னு கேக்குறேன் அப்படின்னு இங்க வந்து ரோகிணி கிட்ட வந்த விஜயா, ஏ ரோகிணி, இந்த முத்து சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்ல, அது ஆண்டி, ஆமா ஆண்டி, நாங்கள் தான் அந்த பணத்தை எடுத்தோம். ரோகிணி வாயால் ஆமான்னு உண்மை வந்ததும் இங்கே அண்ணாமலை இருந்துக்கிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. என்னது, அப்போ பணத்தை நீங்கள் வந்ததும் மறைச்சிருக்கீங்க. மறைச்சது மட்டும் இல்லாமல் என்ன ரோகிணி, உங்கள் அப்பா வேற கொடுத்து அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி நடித்து எங்களை வந்து நம்ப வச்சிருக்க. என்ன பயங்கரமான திருட்டு வேலை பண்ணியிருக்க நீ. என்ன மனோஜ், உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துக்குன்னு நீயும் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கியா? அப்பா என்னப்பா இன்னும் நீங்கள் வாயால் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பார்லர் அம்மாவும் இந்த மனோஜும் பயங்கரமான ஃப்ராடுங்க. இவங்களெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. இங்கே பாருங்க, அந்த சந்தோஷி சார் வீட்டில் எல்லாருக்கும் நடிக்கிறதுக்கு பணம் கொடுத்துருக்காரு. அந்த காசை கூட ஆட்டையை போட பார்த்துருக்கான். கடைசியில் உண்மை தெரிஞ்சு தானே நம்ம கேட்டோம். இப்போ கூட பாருங்க, அந்த 27 லட்சம் ரூபாவை மறைச்சிருக்கான். அதுவும் அந்த பொண்ணுக்கிட்ட வட்டியும் முதலுமா 30 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்கப்பா. சரியான திருட்டு நாய்ப்பா இவன் அப்படின்னு இங்கே முத்து கத்த. உடனே மனோஜ் சொல்கிறாரு, டேய் அது ஏன் பணம்டா, அதை எடுக்க நான் யாரை கேட்கணும் அப்படின்னு சொல்ல, என்னது உன் பணமா? டேய் அது அப்பாவோட பணம்டா, அது எங்களுக்கும் சேர வேண்டியது தான். இங்கே பாரு பார்லரம்மா, ஒழுங்கு மரியாதையாக அந்த பணம் எங்களுக்கு வந்தாகணும். நீங்கள் கடையை விற்பீங்களோ இல்லை கடையை அடமானம் வைப்பீங்களோ எங்களுக்கு தெரியாது. எங்கள் பணம் எங்களுக்கு வந்தாகணும் அப்படின்னு முத்து மனோஜ்கிட்டையும் ரோகிணிகிட்டையும் கத்திட்டு இங்கே விஜயா கிட்ட சொல்கிறாரு. அம்மா, சத்யா எடுத்துக்கிட்டு போன அந்த 1 லட்சம் ரூபாவை என்னமோ திருடுன்னு சொன்னீங்களே, இப்போ இந்த ஓடுகாலியும் பார்லர் அம்மாவும் பண்ணி வச்சிருக்காங்களே, இந்த காரியத்துக்கு என்ன பேரு? இதுவும் திருட்டு வேலை தானே. என்ன இவங்களை வீட்டு விட்டு துரத்திடலாமா அப்படின்னு முத்து கேட்க, இங்க விஜயாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம தலையை குனிஞ்சுக்கிட்டு அமைதியா நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு சொல்றாரு, இங்க பாரு மனோஜ், நீ கடை வச்சுட்ட சரி, இனிமே வரப்போற காசுல மாசம் 1 லட்சம் ரூபாவை இங்க கொடுக்கணும், இவங்க கையில கொடுக்கணும், சொல்லிட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு அண்ணாமலையும் தன்னோட முடிவை சொல்றாரு. அண்ணாமலை இப்படி சொன்னதை கேட்டதும் இங்க இருந்த ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ரோகிணி மெதுவா விஜயா கிட்ட சொல்றாங்க, ஆன்ட்டி ஏதோ தெரியாம நானும் மனோஜும் பண்ணிட்டோம், சாரி ஆன்ட்டி அப்படின்னு சொல்ல, இங்க விஜயா இருந்துக்கிட்டு, இங்க பாரு உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். அந்த முத்து சொல்ற மாதிரி தான் நீங்களும் நடந்துக்கிறீங்க. இந்த பணம் வந்ததை என்கிட்ட கூட நீங்க மறைச்சிருக்கீங்க. அந்த பணம் என் புருஷன் சம்பாதிச்ச பணம். நீயும் ரொம்ப நாளாக பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்க. என்னமோ ஃபாரின்ல அப்பா இருக்கிறதாவும் அவர் பணம் அனுப்புனதாவும் இது வரைக்கும் உன் அப்பாவை நீயும் கண்ணில் காட்டவே இல்லை. எனக்கு என்னமோ நீ ஏதோ திருட்டு வேலை பண்ணுறன்னு மட்டும் தெரியுது. ஒழுங்கு மரியாதையா உங்க அப்பாவை இன்னும் 3 நாள்ல இங்க வந்து நிக்க சொல்லணும். அப்ப தெரியும் நீ சொல்றது பித்தலாட்டமா பொய்யான்னு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உன் அப்பனை நான் பார்த்தே ஆகணும். ஒழுங்கு மரியாதையா வர சொல்லு, அவ்வளவுதான் அப்படின்னு ரோகிணி கிட்ட கத்திட்டு அங்கிருந்து விஜயாவும் போறாங்க. இங்க ரோகிணி இருந்துகிட்டு யோசிக்கிறாங்க, ஐயோ இந்த ஆன்ட்டிக்கு தெரிய வேணான்னு நினைச்சதெல்லாம் தெரிய வர ஆரம்பிச்சிடுச்சே, இனிமே நம்ம நிலைமை என்ன ஆக போதோ. அப்பாவை கூட்டிட்டு வானா, நான் எங்க போய் கூட்டிக்கிட்டு வருவேன், இப்போ என்னதான் வழின்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ரோகிணி. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.